Nearly 30 years ago, I was born. How you are happy is becoming your dad? Because I'm going to the mama. So officially I'll be mama. So. அடிக்கடி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி செக் பண்ண ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல, நீங்களா ஓகேவாடா, நல்லா இருக்கியாடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான், இந்த வேணுமா மச்சான், அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஹாப்பி. I don't want to guess whether it's a boy or a girl. Whichever it is, that will be a product of Balaji. I knew that we are expecting for a baby, but கொஞ்சம் லிட்டில் காம்ப்ளிகேஷன்ஸ்ன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஹெசிடேஷன்ஸ் எல்லாம் இருந்தது. ஓகே, இஸ் இட் ரியலி கோனா ஹேப்பன் இட் ஆர் நாட், ஹவு இஸ் இட்? பட் த மூமெண்ட் என்னை விட இவங்க அப்பா அப்புறமா இவங்க அம்மா தான், they were very very excited. And நான் அம்மாவை ஆகிறதோட அவள் அம்மா இருக்கிறது அவ்வளோ குஷினாக்கா அவ்வளோ குஷிப்பட்டது. முதல் வாரிசு வீட்டுக்கு வரனால ஒரு மாதிரி ஒரு குஷியாச்சு. அது ஆணாட்டம் பொண்ணாட்டம் ஒரு நார்மலாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். எனக்கு எப்பவுமே ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி மதர். ரொம்ப வருஷம் கழிச்சு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டின்னு நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கின்னு ஆஃப்டர் 1 year we got this news. So very happy moment. எனக்கு இன்றைக்கும் கை கொடுத்தா கூட நான் தாங்குவேன்ப்பா. என் பொண்ணுங்களை எப்படி தாங்கணும்னோ அந்த என் பசங்களை பேரன் பசங்களை வளர்க்கணும்னு ஒரு ஆசைப்படுறேன். பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ரொம்ப என்ன வரும், எப்போ சொல்லுவோம், எப்போ இந்த நியூஸ் வரும், பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. தட் இஸ் த திங். ஸோ நீங்கள் ரெண்டு அந்த பேபிக்கு என்ன மெசேஜ் நீங்கள் தரலான்னு இருக்கீங்க? கண்டிப்பாக ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு குழந்தைங்களுக்கு பார்க்குறச்ச தெரியும் தட் மை டேட் வாண்டட் மீ டு பி ஸோ அண்ட் ஸோ. நீயா இரு, நீயா வளரு, உனக்காக எதுவும் விட்டு கொடுக்காம நீ ஜெயிச்சு முன்னே வரணுன்றது தான் ஆஸ் அ பேரண்ட்ஸ் ஐ ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட். அண்ட் பி ட்ரூத்ஃபுல் டு யோர் செல்ஃப் அண்ட் பி வெரி சோல்ஃபுல். டூ வாட் யூ லைக் டு டூ. என்ஜாய் யுவர் லைஃப் ஃபார் த மூமெண்ட். நான் என்ன சொல்கிறேன்னா, என் பொண்ணு என்னை எப்படி பார்த்தாலோ கீழே விடாமல் பார்த்தா என்ன, அதே மாதிரி தான் குழந்தை அவ்வளோ நல்லா பார்க்கணும். அவளை கீழே விடாமல் அப்பா அம்மாவை பார்த்து மரியாதை கொடுத்து, நம்ம அப்பா அம்மா இதுதான் நம்மளை உலகத்துக்கு கொண்டாந்து கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு நல்ல பேரோ புகழோடு கொடுக்கணும், பலான பேரனுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு ஆசைப்படுறேன் நான். இதுதான் என் பேரனுக்கு என் பேத்திக்கு நான் சொல்ல வேண்டியது. இதுதான் பாட்டி சொல்கிற முதல் வார்த்தை, இதுதான் நான் கொடுக்குறது. அவளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும், செல்ஃப் டிபெண்ட்டாக இருக்கட்டும், ஹெல்த்தியாக இருக்கணும். அவங்க வளர இந்த 3 விஷயத்தை கேரி பண்ணிட்டு போனாவே their life will be sorted. We both as a parents, we will give you a wonderful life. That's something which I'm always committed to do it.
We want them to keep growing. I want him to have 5-6 I more know kids. from where he came and where he is now. இன்னும் நல்லா பெருசாக வரணும், நிறையா நல்லது நடக்கணும் அவனுக்கு. 16 பெற்று ஃபஸ்ட்டு இன்னும் 15 பெற்று பெருவாழ்வு வாழணும். அதான் விஷஸ். பீஸ் ப்ரோ.